சுஜாமல், பிடியுங்கள் அவனை, விடாதீர்கள். அவன் ஷஹன்ஷாவை தாக்க வந்திருக்கின்றான். என்னவாயிற்று? என்ன நடக்கிறது இங்கே? அதோடு அவன் அங்கு செல்பவன் யார்? சுஜாமல், நம்முடைய விசுவாசி அவனை கண்டுபிடித்து விட்டான். ஆகையால் அவன் இவனை கொன்று விட்டான். அவன் எதற்காக வந்தான்? எதற்காக வந்திருப்பான் ஷஹன்ஷா? அவன் தங்களைத்தான் கொல்ல வந்திருக்கின்றான். சுஜாமல் தப்பித்து விடக்கூடாது. அவன் எப்படியும் எனக்கு தேவையற்காவர்களே. அபுமாலி தன்னுடைய ஆட்களுடன் சேர்ந்து உங்களை தாக்க உள்ளான் என்று எனக்கு முன்பே செய்தி வந்துவிட்டது ஹுசூர். ஆனால் சுஜாமல் அபுமாலியுடன் சேர்ந்து விட்டானா? இது எனக்கு தெரியாது. நமது பிராந்தியம் முழுவதும் அவனை தேடுங்கள், அவனை பிணமாக கொண்டு வாருங்கள். ஏனென்றால் அவன் என்னை கொள்வதற்காக இங்கு வந்திருக்கிறான். ஹுசூர், வாருங்கள் சிப்பாய்களே. என்னால் நம்ப முடியவில்லை. சுஜாமல் அண்ணா ஷேன்ஷாவை கொல்வதற்காக வந்திருக்கிறாரா? அவர் தன்னுடைய தங்கையின் மாங்கல்யத்தை பறிக்க நினைக்க மாட்டார். ஜோதா, இதை நம்பித்தான் ஆக வேண்டும். சுஜாமல் அவர்கள் அவ்வாறுதான் செய்திருக்கிறார். இல்லை, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் அவருடைய தங்கை என்பதால் கூறவில்லை, ராஜபுத்திரன் என்பதால் கூறுகிறேன். புறமுதுகில் குத்தவும் மாட்டார்கள், அளித்த வாக்கை மீறவும் மாட்டார்கள். அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் ஷேன்ஷாவை காப்பேன் என்றார். அவருக்கு எதுவும் ஆகவிட மாட்டேன் என்றார். மோதி, என்னை விட சுஜாமல் அண்ணாவை பற்றி யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு உண்மையான ராஜபுத்திரன். தன் உயிரை கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர வாக்கை எப்பொழுதும் மீற மாட்டார். ஆனால் ஜோதா, சுயமாக ஷெரீஃபுதீனை கூறியிருக்கிறார். சுஜாமல் அவ்வாறு செய்தது இவரை பார்த்தாராமே. அதான் எனக்கு புரியவில்லை. ஷெரீஃபுதீன் அவர்கள் ஏன் அவ்வாறு கூறினார்? அது மட்டுமல்லாமல் அவர் ஷேன்ஷாவின் உயிரை காப்பாற்றியவர். இன்னொரு புறம் சுஜாமல் அண்ணா என்னிடம் கூறியது போல ஆக்ராவை விட்டு அவர் சென்றிருக்க வேண்டும் அல்லவா? பிறகு எதற்காக அவர் விழாவிற்கு வர வேண்டும்? என்ன, சுஜாமல் அண்ணா உன்னை சந்தித்தாரா? ஆமோத்தே, அவர் மாறு வேடத்தில் கோவிலில் என்னை சந்தித்தார். என் ஆரோக்கியத்தை விசாரித்தார். நான் இதை யாரிடமும் கூறவில்லை. அவர் உயிருக்கு ஆபத்து வரும் என்று நினைத்தேன். சென்று விடுகிறேன் என்று கூறிவிட்டு எதற்காக இங்கு தங்க வேண்டும்? இந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியவில்லை மோதி. ஆனால் தவறாக நினைத்துக் கொண்டு அவ்வாறு கூறுகிறார்கள். ஒன்றை மட்டும் என்னால் கூற முடியும், இதனால் பாதிக்கப்பட போவது சுஜாமல் அண்ணா மட்டும்தான். ஷெஹன்ஷா அவரை மன்னிக்கவே மாட்டார். மோதி, நான் ஷெஹன்ஷாவை பார்க்க வேண்டும். அவரிடம் நான் கூற வேண்டும், சுஜாமல் அண்ணா எப்பொழுதும் அவ்வாறு செய்பவர் இல்லை என்று அவரிடம் கூற வேண்டும். நான் வருகிறேன். இல்லை ஜோதா, வேண்டாம், அந்த தவறை செய்யாதே. ஏன் அவ்வாறு கூறுகிறார்? ஏனென்றால் உண்மை அதுதான் என்பதால். அவர் உன் அண்ணன் தான். ஆனால் நீ முகலாய ராஜ்யத்தின் ஷேன்ஷாவின் பேகம். ஒருவேளை ஷேன்ஷாவிடம் சென்று சுஜாமல் அண்ணனை சந்தித்ததை கூறினால் அவர் உன் மீது கோபப்பட மாட்டாரா? என் விரோதியை பற்றி என்னிடம் கூறவில்லை என்று கேட்டால் நீ அவரிடம் என்ன கூறுவாய் ஜோதா? இப்பொழுதுதான் உங்கள் இருவருக்கும் ஒற்றுமை ஏற்பட்டுள்ளது. அவர் உன்னை புரிந்து கொண்டுள்ளார். இப்பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த விஷயத்தால் உங்களுக்குள் பிரச்சனை வரக்கூடாது. அவர் இப்பொழுது உன்னை நம்ப ஆரம்பித்து விட்டார். இந்த உண்மை அவருக்கு தெரிந்து விட்டால் நம்பிக்கை சிதைந்துவிடும். அதனால் எந்த நல்லதும் நடக்காது. பிறகு நான் என்ன செய்வது மோதி? கண்ணனிடம் பிரார்த்தனை செய். அவர் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார். உங்கள் உறவுக்காக பிரார்த்தனை செய்து கொள். பொறுமையின் எல்லையை இது தாண்டிவிட்டது. எப்பொழுது பார்த்தாலும் ஷேன்ஷா வெளியில் சென்றாலே போதும், உடனே தாக்குதல் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்தால் பாதுகாப்பு ஏற்பாடு சரியில்லை என்று தோன்றுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்பவர்கள் தகுதியை இழந்து விட்டார்கள் என்று தோன்றுகிறது. அதாவது ஹட்கா அவர்களை பற்றி கூறுகிறீர்களா? தாங்கள் அவ்வாறு நினைப்பது மிகவும் தவறு. என்னை பொறுத்தவரையில் அவர் கவனமாக இருப்பதால் தான் எந்த தாக்குதலும் வெற்றியடையவில்லை. அனைத்திலும் ஷெஹன்ஷா தப்பி இருக்கிறார். ஏன் ருக்கையா இவ்வாறு கூறுவீர்கள் என்று நான் யூகிக்கவே இல்லை. இதை எளிதாக எடுத்துக்கொண்டு விட்டீர்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லை. நிலைமையின் தீவிரத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதே அக்கறையுடன் தான் ஹட்கா அவர்கள் கடமையை நிறைவேற்றுகிறார். ஷெஹன்ஷாவை தாக்குவது இயல்பான ஒன்று. ஆனால் இதில் விஷயம் என்னவென்றால், அதை இங்கிருக்கும் வீரர்களும் அதிகாரிகளும் தடுத்தார்களா இல்லையா என்பதுதான். அப்படி பார்த்தால் ஹட்கா அவர்கள் ஷெரீஃபுதீனுடன் சேர்ந்து இந்த சதியை முறியடித்திருக்கிறார். கேள்வி என்னவென்றால், தாக்குதல் நடத்தியவர்கள் ஷெஹன்ஷாவை எவ்வாறு நெருங்கினார்கள் என்பதுதான். அதற்கு பதில் என்னவென்றால், நெருங்கியும் தாக்க முடியவில்லை என்பதுதான்.
ஜலாலுக்கு இப்பொழுது ஆபத்து இல்லை. அதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் குற்றவாளி யார் என்றால் ஜோதாவின் பெரியப்பா மகன் சுஜாமல். எனக்கு இதில் ஆச்சரியம் என்னவென்றால், சுஜாமல் முதலில் மேவாத்தை தாக்கினார். ஆனால் இன்று ஷெஹன்ஷாவை கொல்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். இருப்பினும் இப்பொழுதும் ஜோதாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார். மகமங்கா, தாங்கள் ஒரு மகா மந்திரியார். அந்த சுஜாமலை பிடித்து அவனை சிறைச்சாலையில் அடையுங்கள். நீங்கள் கூறியது சரி. நீங்கள் கூறியது போலவே அந்த சுஜாமலை கைது செய்து சிறையில் அடைத்து அவனுக்கு கடினமான தண்டனை வழங்க வேண்டும். மிக்க நன்றி. நான் கூறியதை புரிந்து கொண்டீர்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது நான் தூங்க வேண்டிய நேரம். நாளை காலை நான் ஜலாலுடன் விளையாட வேண்டும். ஹுதாஃபிஸ். குதாஃபிஸ். ஜோதா, சில தாசிகள் உன்னை சந்திக்க வேண்டுமா? வர சொல். வாருங்கள். எதற்கு என்னை பார்க்க வந்தீர்கள்? அது என்னவென்றால் பேகம் சாஹிபா, இன்று நாங்கள் அனைவரும் எங்கள் இல்லத்திற்கு திரும்புகிறோம். செல்வதற்கு முன்பு எங்களுக்கு கருணை காட்டிய தங்களுக்கு நன்றி தெரிவிக்கவே இங்கு வந்தோம். இன்று எங்களுக்கு இந்த சுதந்திரம் கிடைத்ததற்கு காரணமே தாங்கள்தான். நாங்கள் மீண்டும் எங்கள் குடும்பத்தாரிடம் செல்கிறோம் என்றால் அதற்கு நீங்கள் தான் காரணம். தங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் நன்றி கூற வேண்டியது ஷெஹன்ஷாவிடம். அவர் அந்த புறத்தில் உள்ளவர்களை விடுவிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தால் என்னால் எதுவும் செய்திருக்க முடியாது. அதனால் நடந்த அனைத்திற்கும் ஷெஹன்ஷா தான் காரணம். இதற்கு மேல் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஷெஹன்ஷா அவர்களே தீர்த்து வைப்பார். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் பேகம் சாஹிபா. ஷெஹன்ஷாவும் பேகங்களும் இதற்கு முன்பு கூட இருந்தார்கள். ஆனால் தாசிகளின் வேதனையை தாங்கள் தானே புரிந்து கொண்டீர்கள். எங்களுடைய வாழ்க்கைக்கு தாங்கள் தான் புது அர்த்தத்தை கொடுத்தீர்கள். இதற்கு தங்களுக்கு மிக மிக நன்றி. நான் என்னுடைய கடமையை மட்டும்தான் செய்தேன். எச்சரிக்கை! பாஷா ஜலாலுதீன் முஹம்மத் அவர்கள் அந்தப்புறம் வருகிறார். நன்றி ஷெஹன்ஷா. இவர்கள் எதற்காக நன்றி கூறுகிறார்கள் ஜோதா பேகம்? நானும் உங்களுக்கு நன்றிகளை கூற வேண்டும் ஷெஹன்ஷா. என்னுடைய முயற்சிக்கு தாங்கள் இந்த அளவிற்கு பக்கபலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கவில்லை. எதற்காக நன்றிகள் கூற வேண்டும்? உண்மை என்னவென்றால் இதற்கு காரணகர்த்தாவே நீங்கள்தான். தாசிகள் படும் பாட்டை நீங்கள் தானே என் கவனத்திற்கு கொண்டு வந்தீர்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் கஷ்டத்தை தாங்கள் தானே உள்ளது உள்ளபடியாக எனக்கு காண்பித்தீர்கள். அதனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு கர்வமாக இருக்கிறது. கர்வமா? என் மீது ஏன்? மற்ற ஷெஹன்ஷாக்களுக்கு முன்பாக இந்த ஷெஹன்ஷாவை நீங்கள் தலைகுனியாமல் பார்த்துக் கொண்டீர்கள். நீங்கள் கூறியதால் தான் சுயமாக நானே பிரஜைகளுக்கு நடுவில் மாறு வேடத்தில் சென்று எனது நாட்டில் அடிமைத்தனம் எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். தாங்கள் மக்களுக்கு நடுவில் சென்றீர்களா? ஆம், அதற்கு காரணம் தாங்கள் தான் ஜோதா பேகம். தாங்கள் தான் இந்த கசப்பான உண்மையை எனக்கு புரிய வைத்தீர்கள். அதனால் தான் அதை என்னால் போக்க முடிந்தது. நான் உண்மையில் கூறுகிறேன் ஜோதா பேகம், நீங்கள் உண்மையில் மிகவும் நல்ல மனம் படைத்த நல்லவர். உங்களிடம் இந்த அந்தப்புற வேலையை ஒப்படைத்ததன் மூலம் நான் நல்ல வேலையை தான் செய்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். நான் உங்களை இவ்வளவு புகழ்ந்தும் உங்கள் முகத்தில் சந்தோஷம் இல்லையே, அது ஏன் என்று கூற முடியுமா ஜோதா பேகம்? நான் சுஜாமல் அண்ணாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். ஷெஹன்ஷா அவர் உங்களை தாக்கத்தான் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? அவர் ஆமீரை எதிர்த்ததை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்கு சில காரணங்கள் உண்டு. தன்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரமாக்குவதற்காகத்தான் அவர் அவ்வாறு செய்தார். ஆனால் அவர் தங்களை கொல்வதற்காக வருவார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் அண்ணன் மீது உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? ஆம், ஏனென்றால் அவர் என்னுடைய அண்ணன். அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு உண்மையான ராஜபுத்திரன். தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவார். என் மாங்கல்யத்தை காப்பாற்றுவேன் என்று அவர் எனக்கு வாக்களித்திருக்கிறார் ஷெஹன்ஷா. ஆகையால் எப்பொழுதும் தங்களை தாக்க நினைக்க மாட்டார். அவர் உங்கள் அண்ணன் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் ஜோதா பேகம். ஆனால் இன்னொரு புறம் அவர் ஒரு போர் வீரர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு போர் வீரனும் பிறப்பிலிருந்தே மனிதாபிமானம் இல்லாமல் பிறக்கிறான். அதே போல் அவர்களது கண்களில் தெரிவது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற வெறி. வெற்றிக்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான்.
ஜோதா பேகம், நான் கூறுவதை நீங்கள் நம்பாமல் போகலாம். எனது தாயார் என் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கிறார்கள், என்னை நம்புகிறார்கள். என்னை மிகவும் நன்றாக அவர் புரிந்து வைத்திருக்கிறார். அதே என்னை போர்க்களத்தில் பார்த்தால் இவன் என் மகன்தானா என்ற சந்தேகம் அவர்களுக்கு வரும். இவன் என் மகனா என்று வருத்தப்படுவார்கள். யுத்த களத்தில் இருக்கும்போது எனது அண்ணனாக இருந்தாலும் அவனை அழித்தால்தான் வெற்றி கிட்டும் என்றால் அதை செய்வதற்கும் நான் தயங்க மாட்டேன். யுத்த களத்தில் இருக்கும்போது எந்த வீரனாக இருந்தாலும் அவன் பயப்படாமல் எதற்கும் துணிந்த அரக்கனாக மாறிவிடுகிறான். உங்கள் அண்ணனும் அதே போல் மாறி இருப்பான் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இங்கு ராஜ்யத்திற்காக மகனே தன் தந்தையை கொல்லும் அவலமும் நடக்கின்றது. தங்களுக்கு அவன் அண்ணன், ஆனால் எனக்கு அவன் ஒரு சிப்பாய். ஜோதா பேகம், இந்த விவகாரத்தில் தாங்கள் தலையிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் உண்மை இதுதான். சரி, நான் சென்று வருகிறேன் ஜோதா பேகம். இந்த மகாமங்காவிற்கு பித்து பிடித்து விட்டது என எனக்கு அவ்வப்பொழுது தோன்றுகிறது. செல்லுங்கள். மகாமங்கா, தாங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? தங்களுக்கு ஒன்றும் பிரமை பிடிக்கவில்லையே? இல்லை பேகம் ருக்கையா, எனக்கு பிரமை பிடிக்கவில்லை. வேறொன்றுமில்லை. அந்த விளையாட்டை விளையாடுபவனை நினைத்து எனக்கு சிரிப்பு வந்து விட்டது, அவ்வளவுதான். வா, கூற வந்ததை தெளிவாக கூறுங்கள். கூறுகிறேன். அது என்னவென்றால் பேகம் ருக்கையா, உங்களை பார்த்தாலே நடுநடுங்கும் தாசிகள், நீங்கள் பார்த்தாலே அவர்கள் இன்று எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் அழைத்தவுடன் உங்கள் முன்பு வந்து நின்று பேசிவிட்டு திமிராக சென்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று யோசித்தேன். எந்த முகத்தை கொண்டு என்னை பார்ப்பீர்கள், எந்த முகத்தை கொண்டு அனைவரையும் பார்ப்பீர்கள்? அடங்கி போபவர்களை அடக்குவதுதானே இந்த உலகம். அற்புதமான விளையாட்டை விளையாடி இருக்கிறார் ஜோதா. உண்மையில் அவர் ஒரு அறிவாளிதான், அதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். மன்னியுங்கள், நீங்கள் ஒரு முக்கியமான ராணியாக இருந்தும் கூட முக்கியமான விஷயங்களை அவர்தான் அறிந்து வருகிறார். அவர் மிகவும் திறமையானவர். 3 நாட்களில் அந்தப்புறத்தையும் அந்தப்புறத்தின் சட்ட திட்டத்தையும் மாற்றிவிட்டார். அந்தப்புறத்தை மட்டுமல்ல, நாட்டிலும் அடிமைத்தனத்தை அடியோடு ஒழித்து விட்டார். இவ்வாறு செய்வதனால் அவர் ஜலாலின் மனதில் மட்டுமல்ல, பிரஜைகளின் மனதிலும் உயர்ந்த இடத்தை பெற்றுவிட்டார். முடிந்ததா? உங்கள் மனதில் இருந்த பாரம் இறங்கிவிட்டதா மகாமங்கா? அந்த ஜோதா பேகத்தினால் என்றுமே ஜலாலை அடைய முடியாது. ஏன் தெரியுமா? ஜலால் எனக்கு சொந்தமானவர். நாளை நான் ஜலாலுடன் விளையாட செல்கிறேன். அதன் பிறகு நானும் ஜலாலும் காட்டிற்கு வேட்டைக்கு செல்ல இருக்கிறோம். அந்த இடத்தில் ஜோதாவின் அரசியலும் பலிக்காது, தங்களுடைய புலம்பலும் இருக்காது. ஆகையால் தாங்கள் சென்று நிம்மதியாக ஓய்விடுங்கள். ஜலாலை பற்றிய கவலையை என்னிடம் விட்டுவிடுங்கள். ஹுதாஃபிஸ். எல்லாவற்றையும் அல்லாவின் கையில் தான் விட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எப்பொழுதோ ஜலாலின் கடிவாளம் உங்கள் கையை விட்டு விலகிவிட்டது. ஹுதாஃபிஸ். ஷெகன்ஷா அவர்களே, சுஜாமல் இன்னும் ஆக்ராவை விட்டு செல்லவில்லை என்று தெளிவாக தெரிகிறது. இங்கிருந்து வெளியே செல்லும் எல்லா வழிகளையும் மூடிவிட்டேன். தீவிரமாக தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒருவேளை சுஜாமல் வெளியே செல்ல முயற்சி செய்தால் நிச்சயம் பிடிபட்டு விடுவான். சுஜாமல் எப்படி நகரத்தை விட்டு செல்வார் என்பது கேள்வி அல்ல. கேள்வி என்னவென்றால் சுஜாமல் எவ்வாறு நகரத்திற்குள் வந்தான் என்பதுதான். உயிரோடோ அல்லது பிணமாகவோ சுஜாமலை பிடிக்க வேண்டும் என்று ஷெஹன்ஷா கட்டளையிட்ட பிறகும் சுஜாமல் நம் நகரத்தில் பிரவேசித்திருக்கிறான். பிறகு விழாவிற்கும் வந்திருக்கிறான். ஆனால் நமக்கோ ஒரு சிறு துப்பு கூட கிடைக்கவில்லை. உண்மையில் இது தீவிரமான விஷயம் தான் மகாமந்திரி அவரே. நிச்சயம் பாதுகாப்பில் ஏதோ பிழை இருக்கிறது. ஆனால் இனிமேல் இதுபோல் தவறுகள் நடக்கவே நடக்காது. நான் தங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். அக்கா அவர்களே, வீண் விவாதத்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் ஆக்ராவில் தான் இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் சமயம் பார்த்து தப்பிக்க அவன் முயற்சி செய்து கொண்டிருப்பான். அவன் இங்குதான் எங்கேயோ இருக்கின்றான். அதனால் பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்துங்கள். நிச்சயமாக உசூர், நாங்கள் அவ்வாறே செய்கிறோம். ஷெகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும்.
ஒரு சிறுவன் தங்களை பார்ப்பதற்கு அனுமதி கோருகிறான் ஹுசூர். அவனை நிறுத்துங்கள். ஷெகன்ஷா முக்கியமான வேலையில் இருப்பதாக கூறுங்கள். ஏதாவது புகார் இருக்குமேயானால் வெளியில் இருக்கும் அதிகாரிகளிடம் தெரிவிக்க சொல். இருக்கட்டும் அட்கா அவர்களே, இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் என்றால் முக்கியமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். அவனை உள்ளே வரச் சொல். நீயா? நான் தங்களுக்கு நன்றி கூறுவதற்காக வந்தேன் ஷெஹன்ஷா. இது எதற்காக? என் அம்மா தான் என்னை அனுப்பினார். அவர் எனக்கு கிடைத்து விட்டார். அப்படியா? எங்கே அவர்? இவனது தாயை சபைக்கு அழைத்து வாருங்கள். வணக்கம் செயின்ஷா. நான் உயிரோடு இருக்கும் வரை உங்களுக்காக பிரார்த்திப்பேன். நீங்கள் என்னுடைய உயிரை, என் மகனை கொடுத்து விட்டீர்கள். நான் இந்த நன்றியை என்றுமே மறக்க மாட்டேன். முதல் விஷயம், நான் ஷெஹன்ஷா, நீங்கள் பிரஜை, அதனால் நன்றி என்ற வார்த்தையை எனக்கு தயவு செய்து கூறாதீர்கள். இரண்டாவது, இவ்வளவு அழகான மகன் இருப்பதால் நீங்கள் ஏழை என்று இனி கூறக்கூடாது. இதை எப்போதும் மறந்து விடாதீர்கள். அளித்த வாக்கை நிறைவேற்றியதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் நன்றி கூற வேண்டும் என்றால் அதை ஜோதா பேகத்திடம் கூறுங்கள். அவர் செய்த முயற்சியால் தான் உங்கள் அனைவருக்கும் விடுதலை கிடைத்திருக்கிறது. செல்லுங்கள். பேகம் சாஹிபா, இறைவன் உங்களை நன்றாக வைத்திருப்பார். நீங்கள் ஒரு விதவைக்கு வாழ வழி ஏற்படுத்தியுள்ளீர்கள். என் மகனை பார்ப்பதற்கான நம்பிக்கையை நான் இழந்திருந்தேன். உங்களுக்கு மிக்க நன்றி ஜோதா பேகம். கைமாறு அடைந்தால் மட்டுமே நாம் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். பாபு முகத்தில் மகிழ்ச்சியை கண்டதும் எனக்கு ஆனந்தம் கிடைத்தது. ஒரு மகனை அவனுடைய தாயிடம் சேர்த்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இனி நாம் நம் வீட்டிற்கு செல்லலாம் அல்லவா அம்மா? தாங்கள் எந்த வீட்டிற்கு செல்வீர்கள்? நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விட்டீர்கள் அல்லவா? அட்கா அவர்களே, புது வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நினைக்கும் தாசிகள் அனைவருக்கும் அரசு கஜானாவில் இருந்து பொருளை எடுத்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்யுங்கள். அதேபோல் இங்கு வேலையை தொடர நினைப்பவர்களுக்கும் போதிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதேபோல் செல்ல நினைப்பவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து பயணத்திற்கு பொருள் தாருங்கள். உத்தரவு ஹுசூர். தங்களுக்கு எப்போது என்ன தேவைப்பட்டாலும் என்னை வந்து சந்தியும். நீங்கள் ஒரு தாய்க்கு அவள் மகனை தந்து விட்டீர்கள். நான் அந்த இறைவனிடம் என்ன பிரார்த்திப்பேன் என்றால், விரைவில் நீங்கள் உங்கள் மகனின் முகத்தை பார்க்க வேண்டிக் கொள்வேன். எல்லோரையும் சோதனையிடுங்கள், ஒருவரையும் விடாதீர்கள். எந்த வேடத்திலும் சுஜாமல் இருக்கலாம். நண்பரே, இங்கு முகலாய ராஜ்யத்தில் ஒரு ராஜபுத்திர பேகம் உள்ளார் அல்லவா? ஜோதா பேகம் அவர்தான். அவர் இங்கு வரமாட்டாரா? அவர் பேகம் அல்லவா, தினமும் வரமாட்டார். எப்போது வருவார்? எனக்கு என்ன தெரியும்? நான் பிச்சைக்காரன், பூசாரி அல்லவே. அவரோ ஒரு பேகம், அவருக்கு தோன்றும் போது வருவார். என்னிடம் கூறிவிட்டா வரப்போகின்றார். ஆமாம், எதற்காக நீ இதை கேட்கிறாய்? ஐயா, நானும் பிச்சைக்காரன். அதிகமாக தானம் செய்வார், அதனால் தான் கேட்டேன். ஜோதா அவருக்காக எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டுமோ தெரியவில்லை. அவள் எப்போது வருவாள் என்று புரியவில்லை. எப்படியாவது நான் அவளை சந்தித்து அனைத்தையும் தெளிவாக கூற வேண்டும். ஷெஹன்ஷாவை கொல்ல திட்டமிட்ட விஷயங்களையும் அவளிடம் தெளிவாக சொல்ல வேண்டும். ஷெஹன்ஷா, இதையெல்லாம் அணிந்த என்னிடம் காட்டுங்கள். நாம் எங்கே செல்கிறோம்? அட, தாங்கள் மறந்து விட்டீர்களா? இன்று நாம் விளையாடுவதற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வெளியில் செல்லலாம் என்றீர்களே. ஆகையால் நாளையே செல்லலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். ஓ, அப்படி என்றால் தயாராகித்தான் என்னிடம் வந்திருக்கிறீர்கள். ஆம் ஷெஹன்ஷா,
இத்தனை நாட்களுக்கு பிறகு உங்களுடன் செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனக்கு மிகவும் ஆவலாக இருக்கிறது. இன்று இரவு எனக்கு உறக்கமே வராது. ஷெஹன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜோதா பேகம் தங்களை சந்திக்க வேண்டும் என்கிறார். வேடிக்கையாக இருக்கிறது. அனைத்து பேகங்களும் என்னை சந்திக்க விரும்புகிறார்கள். வரச் சொல். வாருங்கள் ஜோதா பேகம். ஷெஹன்ஷா, நீங்கள் கோட்டையை விட்டு செல்வதாக கேள்விப்பட்டேன். நானும் இப்போதுதான் அதை கேள்விப்பட்டேன். ஷெஹன்ஷா, நேற்றுதான் உங்கள் மீது தாக்குதல் நடந்துள்ளது. எதிரிகள் தங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த சமயத்தில் நீங்கள் வெளியில் செல்வது நல்லதல்ல. இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் ஜோதா பேகம். நான் முடிவெடுத்து விட்டேன். நாளை நானும் ஜலாலும் வெளியில் செல்வோம். ஆனால் ருக்கையா பேகம், ஷெஹன்ஷாவின் உயிர் ஆபத்தில் உள்ளது. அது எப்பொழுதும் தான் இருக்கும். அதற்காக அஞ்சிக் கொண்டு எப்பொழுதும் மாளிகையிலேயே அமர்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜலால் ஒரு திறமையான வீரர். அவரால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் எங்களுடன் படை வீரர்களும் வருகிறார்கள். மன்னித்து விடுங்கள் ருக்கையா பேகம். நேற்று கூட வீரர்கள் ஷெஹன்ஷாவோடு தான் இருந்தார்கள். இருப்பினும் எதிரிகள் ஷெஹன்ஷா மீது தாக்குதல் நடத்தினார்கள். தாக்க வந்தது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய சகோதரன் தான். என்னை பொறுத்தவரை அவர் ஷெஹன்ஷாவின் எதிரி மட்டும்தான். வேறு எதிரிகள் கூட இங்கு மறைந்திருக்கலாம். விஷயம் பயம் பற்றியதல்ல, எச்சரிக்கையாக இருப்பதை பற்றி. அப்படியா? அப்பொழுது நானும் ஜலாலும் சேர்ந்து வெளியே செல்லக்கூடாது என்பதை நேரடியாக எங்களிடம் நீங்கள் கூற வேண்டியதானே? அப்படியில்லை ருக்கையா பேகம். அப்படித்தான் ஜோதா பேகம். எனக்கு உங்களை பற்றி நன்றாகவே தெரியும். ஜலால் என்னுடன் வெளியே வருவார், நிச்சயம் வருவார். ஜலால், நாளை தாங்கள் என்னுடன் வருவீர்கள் தானே?